மனம் ஒரு குரங்கு. இதை முழுமையாக அறிந்தவர்கள் மகர ராசி நேயர்கள். அறிந்தவர்களுக்குத்தான் தெரியும் பொக்கிஷம் எது இல்லை என்று. இல்லையா? உண்மையிலே கடவுள் படைத்த பொக்கிஷம் மகர ராசிக்காரர்கள். ஏன்னா மனம் ஒரு குரங்குன்னு தெரிஞ்சிருக்கமே, இதை விட என்ன பொக்கிஷம்? மனதை அறிந்தவர்களால் மட்டும்தான் மற்றவர்களை அறிய முடியும். இது மகரத்துக்கு கைவந்த கலை. இந்த மகரத்தில் 3 விஷயம் இருக்கு. அதை 3 தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் விஷயம், உங்களுக்கு சனி பகவான் ஆட்சி. ஆயுள் குறைவு கிடையாது. குறைவான ஆயுளை இறைவன் கொடுத்திருக்காரு நினைக்காதீங்க. நல்ல ஆயுளை கொடுப்பார், நீண்ட ஆயுளை கொடுப்பார், தேக பலத்தை கொடுப்பார், மனபலத்தை கொடுப்பார். 2 ஆபரேஷன் இல்லை, 3 ஆபரேஷன் பண்ணாலும் சிறப்பாக வந்து உட்காந்துக்கலாம். ஆபரேஷன் நடக்காது, பயப்படாதீங்க. ஆனால் நடந்தாலும் நன்னா உட்காரலாம். அந்த அளவுக்கு தைரியம் உள்ளவர்கள். பல வியாதி வர மாதிரி இருக்கும், டெஸ்ட் போய் எடுத்தால் ஒன்றும் இருக்காது. கடவுள் அந்த இடத்துலலாம் உட்காருவார். தெய்வ சங்கல்பம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு மகரத்துக்கு. ஒரு கெட்ட பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை உடனேயா நிறுத்திக்கணும்னு ஆசைப்பட்டா நிறுத்திப்பீங்க. மற்றவங்க மாதிரி இல்லை என்னாலலாம் அதை நிறுத்த முடியாது, அந்த பழக்கத்தை விட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அல்ல. ஒரு பழக்கம் பிடிக்கலை, மற்றவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக குறைச்சி முடிச்சிடுவீங்க, நிப்பாட்டிடுவீங்க. தெய்வ ஞானம் பொருந்தியவர்கள், சிவஸ்வரூபம் கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்னொரு சூத்திரத்தை சொல்றேன். சனி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால யமன் உங்ககிட்ட வர பயப்படுவான். ஆனால் என்றும் இளமையாக வைத்திருக்க உதவுவான். நல்ல இளமையா இருங்க, அதான் நல்லது. என்றும் இளமையாக இருக்க உதவுவான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இளமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. அது மகரத்திற்கு உண்டு. என்றும் 16. தலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு. இந்த 16 செல்வத்தையும் பெறக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் மகர ராசிக்காரர்கள். அதுதான் சனி ஆட்சி பெற்றிருக்கார், இளமையோடு வைத்திருப்பார். இந்த சாப்பாடு பிடிக்காது, இப்படி தான் இருக்கணும்னா இருப்பீங்க. இந்த டயட்டில் இருக்கணும்னா இருக்கலாம். சுக்கு காப்பி தான் குடிக்கணும்னா குடிக்கணும். இந்த ஆற்றல் உண்டு. அதே நேரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். நல்ல கவனிங்க வார்த்தையை. செவ்வாய் உங்களுக்கு உச்சம். மண்ணு மனை யோகம் கண்டிப்பாக உண்டு. வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. மண்ணு மனை யோகம் உண்டு. அரவணைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. சொந்தங்கள் அதிகமாகும், சொத்துக்கள் அதிகமாகும், பிரச்சனைகளும் அதிகமாகும். அதை கரெக்டாகவும் சால்வ் பண்ணுறதுக்கான தகுதியும் ஏற்படும். கண்ணை மூடி இப்படி உட்கார்ந்தா தெய்வ ஞானமே கிடைக்கும். தெய்வம் அதாவது பார்த்தீங்கன்னா முன்னோர்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சித்தர்கள் ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும் மகரத்துக்கு. நீங்கள் உண்மையிலே கடவுள் படைத்த பொக்கிஷம். இன்னும் பல பொக்கிஷங்களை கொடுக்க போறார். வெயிட் பண்ணி வாங்குங்க. பதவிகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும். நீங்கள் எதையும் தேடி போக வேணாம். ஒரு வார்த்தை கூட ஆசைப்பட்டு வார்த்தை விடாதீங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆசையை துறந்தால் அகிலம் உங்களுக்கு. ஆசையை துறந்தால் அகிலம் உங்களுக்கு. இது மகரத்திற்கு பொருந்தும். அப்படிப்பட்ட மகரத்திற்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மண் ராசி யோகங்கள் உண்டு. சில நேரங்களில் என்ன படபடப்பாக பேசி மாட்டிப்பீங்க. இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ். ரொம்ப தானே பொறுமையாக இருக்கீங்க, அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியது தானே. ஏன் திடீர்னு கடைசி கட்டத்தில் போய் ஒரு குழப்பம், படபடப்பு வேண்டாம். அப்படி வரும்பொழுது என்ன பண்ணுங்க, யாராவது சித்தரை நினச்சிங்க அப்படியே, அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். படபடப்பே வேண்டாம். பேசி பலன் இல்லை.
அதாவது ஒரு வார்த்தையை எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்று ஒன்று இருக்கு. வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாமே எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கக்கூடாது. யாருக்கு தேவையோ அதை மட்டும் அவங்கள்ட்ட தான் பேசணும். தேவையில்லாதவன்கிட்ட போய் பேசி பலன் கிடையாது. பேசுகிற நமக்கு தான் புண்ணியம் இல்லாமல் போயிடும். இதை மகரம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி மகரம் உணர்ந்து கொண்டால், மகரம் செல்வாக்கு பெற்றவர்கள், மிக யோகக்காரர்கள். ஏன்னா நீங்கள் நல்லது தான் பேசுகிறீங்க, நீங்கள் நல்லது தான் சொல்கிறீங்க. ஆனால் அவன் எடுத்துக்கணும்ல. எடுத்துக்காதவனுக்கு போய் எதுக்குங்க நம்ம பேசி பலன்னு? ஏன் நம்மளை கெட்டவங்களை சித்தரிக்கணும்? வேணாம். எனக்கு ஒன்று தேவைன்னா நான் உங்களை தேடி வரேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன். தேவையில்லாதவன்கிட்ட பேசவே வேண்டாம். இதை முதல்ல முடிவு கட்டிங்க மகர ராசி அன்பர்களே, சிறப்பாக இருப்பீங்க. குரு பகவான் உங்களுக்கு நீசமாயிட்டார், கவனிக்கணும். குரு நீசமாயிட்டார். அதனால நீங்கள் யாராவது ஒரு குருவை வழிபாடு பண்ணுறது நல்லது. உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க பேச்ச கேட்கணும், ப்ளீஸ். யாராவது உங்களுக்கு ஒரு ஐடியா, நீங்கள் எந்த பிஸ்னஸில், அரசியலில் இருக்கீங்களா, சினிமாவில் இருக்கீங்களா, காவல்துறையில் இருக்கீங்களா, கலைத்துறையில் இருக்கீங்களா, டாக்டராக இருக்கீங்களா, பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைகளாக இருக்கீங்களா, யார் வேணாலும், ஆனால் யாராவது ஒரு குருவை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நான் குருவாக இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. குருவே இல்லைன்னு கேட்காதீங்க, நான் இருப்பேன் உங்களுக்கு என்றைக்குமே. ஒரு வார்த்தை, ஐயா இது செய்யலாமா, இது போவா, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. கேட்கணும் போது ஒரு ஐடியா புரியும். அதே அவங்க சொல்கிறத எதுவுமே கேட்காம போகிறது ரொம்ப தவறு மகரத்துக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். அங்கே தான் ஸ்லிப் ஆகிடுவோம் லைஃப்பில். கண்கள் பார்க்கக்கூடிய காட்சி எல்லாம் உண்மை என்று நம்பக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். அது உண்மை இல்லை என்று ஒரு காலம் புரியும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெளிச்சம் வெளியில் வரும். வார்த்தையை நல்லா புரிஞ்சா தெரியும். கண்கள் பார்க்கறதெல்லாம் உண்மைன்னு முதல்ல நம்பிடுவீங்க, அதுதான் பொய்ன்னு ஒரு காலகட்டத்தில் காட்டும். இதுக்கு தான் குருவை கேட்குறேன். ஒரு குரு ஏன் உங்களுக்கு வேணும்னு கேட்டால் அந்த குரு சொல்லி கொடுப்பார். ராஜா நீ போகிறது சரியில்லை, அம்மா குட்டியம்மா தங்கம்மா கண்ணம்மா நீ போகிறது சரியில்லை. அப்போ அந்த குரு சொல்கிறார். என்ன லாபம் குரு யாரு சொல்லுங்க? குருனா யாரு? முதல்ல லாபம் எதிர்பார்க்காதவர் பேர் குரு. லாபத்தை எதிர்பார்க்காதவர் பேர் குரு. என்கிட்ட ஜாதகம் பாப்பா, எல்லாம் ஆன்லைனில் தான், எல்லாம் ஃபோனில் தான் ஜாதகம், நேரடியாகவே கிடையாது, அப்பாயின்மெண்ட்டு கிடையாது. ஏன் தெரியுமா? நான் சொல்லிவிடுவேன், என் வீட்டுக்கே வந்தாலும் கீழே ஃபோனில் நின்று வேணால் பேசி, நேராக பண்ண பார்க்க மாட்டேன். நேராக பார்த்தா வேறு பலன் வருது. நான் நபரை பார்த்து பேசக்கூடாது, முகமே எனக்கு வேணாம். நீ யார் வேணாலும் இருந்துக்கிறார் ராஜா, நீ உனக்கு பின்னாடி இருக்கிற பதவிகள், உனக்கு பின்னாடி இருக்கிற படிப்பு எல்லாம் உன் சார்ந்தது, அது என் சார்ந்தது அல்ல. உனக்கு இருக்கிற கவலையை நான் விலக்கி கொடுக்கறதுக்கு வழி சொல்கிறேன். அதுக்கு நான் முகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை பார்த்தால் போதும். இதுதான் மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் வீட்டுக்குள்ள இருந்து கூட செய்யலாம் எந்த விஷயத்தையும். ஆனால் முகம் பார்த்தோம்னா நமக்கு பிரச்சனை ஏற்படும். யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் பாயிண்டில் கரெக்டாக இருங்க. உங்களுக்கு உதவின்னு வரும்போது செய்யுங்க, நீங்களாக போய் இன்வால்மெண்ட்டாக செய்யாதீங்க. அப்போ தான் அந்த பொக்கிஷத்தை உணர முடியும். ஏன்னா கடவுள் உங்களுக்கு நிறைய வலிமையை கொடுத்துருக்கார், தியான பவரை கொடுத்துருக்கார், மன ஆற்றலை கொடுத்துருக்கார். ஆனால் இவ்வளோ கொடுத்து குழப்பத்தை கொடுத்தார். எப்படி தெரியுமா? தேவையில்லாததை போட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது, கடைசி நேரத்தில் போட்டு குழப்புறது, இதெல்லாம் இனிமேல் வராது. ஏன்னா இதெல்லாம் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது 1க்கு 2 தடவை ஸ்கிப் பண்ணாமல் போய் பாருங்கள் வீடியோவை, கண்டிப்பாக புரிஞ்சிடும். இந்த குரு நீசமாக இருக்கிறதுனால ஒரு குருவுடைய துணை உங்களுக்கு தேவை. இவ்வளவுதான். ஒரு குருவை தேர்ந்தெடுத்துருங்க. நல்லதோ கெட்டதோ அவர் வழியில் போகும். கண்டிப்பாக கெட்டது வராது, நல்லது வரும். கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஜாதகங்க மகர ராசி. வாய்ப்பு அப்படி வரும். கோடீஸ்வரனா எடுத்தோன்னா 100 கோடியில் போக முடியும். 1 ரூபாயிலேருந்து வாழ்க்கை ஆரம்பிக்கும். 1 ரூபாயில் ஆரம்பிக்கிற வாழ்க்கை 1 ரூபாயில் முடியும். இதை அறிந்தவர்கள் மகர ராசி. 1 ரூபாயில் ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை 1 ரூபாயில் முடியும். உண்டா இல்லையா? முடியுதா இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ல. அது மாதிரி பக்ஷிகளுக்கு நிறைய தானம் கொடுங்க. காக்கா, குருவி, அன்னம், பக்ஷி நிறைய கொடுங்க, சிறப்பாக இருப்பீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மனபலத்தை விட்டு விடாதீங்க. உங்களுக்கு கடவுள் என்றைக்குமே காட்சி கொடுப்பார்.
ப்ளூ கலர், ஒயிட் கலர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஞானம் உங்களுக்கு அதிகமாக உண்டு. சகல செல்வங்களும் மகரத்திற்கு கிடைக்கும். 3 கிரகங்கள் உங்களுக்கு இருக்குது. குரு, செவ்வாய், சனி. இந்த 3 கிரகத்தை வைத்து உங்களுடைய ஆட்டம் சாதகமாக படுத்த முடியும். நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு குருவை உங்கள் கையில் வைத்துக்கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே குறைவே இருக்காது. படபடப்பாக பேசக்கூடிய தருணத்தை குறைத்து கொள்ள வேண்டும். சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க. 5 ருத்ராட்சம் வாங்கி கையில் வச்சிங்க. 5 ருத்ராட்சம், பஞ்ச ருத்ராட்சம், பஞ்ச லிங்கம். அந்த ருத்ராட்சம் ஒன்று லிங்கம். வீட்டில் பஞ்சலிங்க ருத்ராட்சத்தை வச்சு பூஜை பண்ணுங்க, சிறப்பாக இருப்பேன். நான் அனுபவத்தில் சொல்கிறேன். இதை செய்து பார்க்க சொல்லி செஞ்சு அவளாக நன்னா இருக்கிறா. அதனால தான் நான் சொல்கிறேன். இதை செய்யுங்கோ, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. மகர ராசிக்காரர்களே, கருங்குவளை மலர்கள் வாங்கி சனீஸ்வர பகவானுக்கு ஒரு தடவை அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு தடவை பண்ணுங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க, போதுமானது. பெருமாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ. நாராயணா நாராயணா வாசுதேவா திரிவிக்ரமா வாமனா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா ஹரி கோவிந்தான்னு சொல்லுங்க, வெற்றி கிடைக்கும். அதனால் இறைவனுடைய சொரூபம் உங்களுக்கு என்றைக்குமே உண்டு. ஏதாவது ஒரு இறைவன் சம்பந்தமாக சிவச்சின்னமாக இருந்தால் ருத்ராட்சமோ, வைணவ எதாக இருந்தால் எதுவோ ஒன்று, சந்தன மாலையோ ஏதோ ஒன்று கழுத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். இதை ஃபாலோ பண்ணுங்க, நன்னா இருப்பேல். ஒரு குறையும் கிடையாது மகரத்திற்கு. மகரம் என்னைக்கும் மறுமலர்ச்சியோடு இருக்கக்கூடியது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.